பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த சர்ச்சை கிட்டத்தட்ட 140 வருஷமாக கட்டிட்டு இருக்காங்க. சொன்னால் நம்புவீங்களா? பார்சிலோனாவில் பாருங்க எவ்வளோ சீபர்ட்ஸ் இருக்கு, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா? வாவ்! இந்த வெனிட்டியன் டவர் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமாக இங்கே தாங்க இருக்கு. பார்க்கவே எவ்வளோ ஹைட்டாக இருக்கு பாருங்க. பார்சிலோனாவில் ஸ்டாச்சூஸை பார்த்துருப்போம், ஆனால் ஸ்டாச்சு மேன் இங்கே பாருங்க. பார்சிலோனாவோட ஸ்ட்ரீட் பெயிண்ட்ஸ் தாங்க இதெல்லாமே. எவ்வளோ இருக்கு பாருங்க. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பெயினில் இருக்கக்கூடிய வேர்ல்டு ஃபேமஸான சாக்ரடா ஃபேமிலியா இந்த ஒரு தேவாலயத்தை தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இதோட ஹிஸ்ட்ரியும் இதை எத்தனை வருஷமாக கட்டிட்டு இருக்காங்கன்ட்டு முழுசாக கூட தெரியாது. ஸ்பெயினில் இப்படி ஒரு ஐகானிக் பிளேஸ் இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இன்னமும் தெரியாது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சாக்ரடா ஃபேமிலியோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1882 தாங்க. இதை டிசைன் பண்ணது யாருன்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிறேன் பாருங்கள். வேர்ல்டு ஃபேமஸான ஆர்கிடெக்ட் ஆன்டி கவுடி அப்படின்றவர் தாங்க இதை கிரியேட் பண்ணதே. அவர் இருக்கிற வரைக்கும் இதுக்காக அவர் என்னென்ன செய்யணுமோ, இல்லை சொல்லப்போனால் அவரோட என்டையர் லைஃபுமே இதுக்காக தாங்க அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயிலுமே, ஒவ்வொரு ஸ்டோன் கர்வையுமே அவர் பார்த்து பார்த்து எல்லாமே செதுக்கியிருக்காருங்க. அப்படியே வாங்க முன்னாடி நடந்துட்டு நான் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். நம்ம ஊரில் எல்லாமே 2 or 3 இயர்ஸில் ஒரு பில்டிங்கை நம்ம கட்டுவோம். ஆனால் இங்கே பாருங்கள், 140 வருஷம் ஆகியும் இப்போ வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே அது கம்ப்ளீட் ஆகலைங்க. மாடர்ன் டெக்னாலஜி வந்தாலுமே கூட இவங்க ஒரிஜினாலிட்டியோடு தாங்க கட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்து ரொம்பவும் கேர்ஃபுல்லாக கட்டிகிட்டு இருக்காங்க. நமக்கு முன்னாடி நிறைய பேர் போகிறாங்க பார்த்தீங்களா, நமக்கு ரைட் சைடில் தாங்க அந்த ஒரு சர்ச் தேவாலயம் அங்கே இருக்குது. ஸோ அப்படியே வாங்க நம்ம முன்னாடி போகலாம் இன்னும். ஸோ இங்கே பாருங்கள், கொஞ்சம் பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த சர்ச்சுக்கு முன்னாடி நின்றுட்டு. நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் விஷுவல் எப்படி இருக்குதுன்னுட்டு. ஸோ அப்படியே பாருங்கள். இதோட டிசைன் எல்லாமே பார்த்து அவர் செதுக்கியிருக்காருங்க. இது இடையில வேற ஸ்டாப் ஆனது. ஆனால் இதுக்கான ஃபண்டு எப்படி கிரியேட் ஆச்சுன்னா, இங்கே வர டூரிஸ்ட் எல்லாமே தாங்க இதுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்காங்களே. கவர்மெண்ட் சைடில் இருந்து அவங்க எதுவுமே வாங்கலைங்க. கைஸ், முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தேவாலயத்தை மட்டும் அவங்க கட்டி முடிச்சிட்டாங்கன்னா இதுதாங்க உலகத்திலே முதல் மிகப்பெரிய தேவாலயமாக இருக்குமே. ஸோ அந்த அளவுக்கு பெரிய தேவாலயம் தாங்க இது. ஸோ அப்படி நான் உங்களுக்கு அப்படியே ஃபேஸை காமிக்கிறேன் பாருங்கள். முன்னாடி நின்றுட்டுருக்கேன். ஸோ அப்படியே நானும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இதை எப்போ கட்டினாங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இனிஷியலாக இதை யார் ஆர்கிடெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஃப்ரான்சிஸ்கோ தி பால் தி வில்லார் அப்படின்றவர் தாங்க. ஆரம்பத்தில் இது சிம்பிளாக தாங்க நியோ கேத்தலிக் சின்னதாக பிளான் பண்ணது. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 1883 யங் ஆர்கிடெக்ட் அன்டோனி கவுடி அப்படின்றவர் தாங்க இதை டேக் ஓவர் பண்ணி இவ்வளோ பெருசாக பில்ட் பண்ணியிருக்காரு. கவுடி வந்த பிறகு சாக்ரடா ஃபேமிலியோட ஸ்ட்ரக்சரு இது எல்லாமே மாற்றிட்டாருங்க. ஓகேங்களா? கவுடியோட விஷன் இதை நினச்ச மாதிரி கட்டணும் அப்படின்ட்டு தாங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு யாருமே சொல்லாத விஷயத்த சொல்லணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுறேன், கேட்டுக்கோங்க. இயற்கையை முன்மாதிரியாக வச்சு தான் இதை கட்டினாரே. எக்ஸ்பெஷலி சொல்ல போனோம்னா மரத்தை வச்சு தாங்க. எப்படி மரம் இருக்கோ அதோட டிசைனிங்கை வச்சு தான் இதை கட்டினாரு. அதுக்கப்புறம் இதை உள்ள ஒரு 3 பார்ட்டிஷனாக பிரித்து, அதுக்கப்புறமா இயேசு எப்படி பிறந்தார், அவர் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணார், அப்புறம் பார்த்தோன்னா ஆன்மீகம் பயணத்தின் மூலம் எப்படி மனுஷன் கடவுளை அடையணுன்றதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சர்ச்சில் 18 டவர்ஸ் இருக்குது. அந்த 18 டவர்ஸில் 12 டவர் திருத்தூதர்கள் குறிக்குது. அதுக்கப்புறமா 4 டவர் சுவிசே எழுத்தாளர்களை குறிக்குது. பேலன்ஸ் இருக்கிற 2 டவரில் ஒன்று மேரி மாதாவையும் இன்னொன்று
பெருசாக இருக்கக்கூடியது வந்து இயேசு கிறிஸ்துவரை குறிக்குதுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. ஓகேங்களா? நாங்கள் வந்து இப்போது அங்கேருந்து கிளம்பலான்னுட்டு டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் நமக்கு ஆப்போசிட்டில் வந்து நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, அதுக்கு பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து இந்த சாக்ரட்டா ஃபேமிலியாக இருக்குது. ஸோ நம்ம மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரும்போது வீடியோ எடுத்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ அது நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய சின்ன சின்ன கடைங்க எல்லாமே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஸ்நாக்ஸோ இல்லை ட்ரிங்க்ஸோ சிட்டி டூரோட அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து நாங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம் அங்கேருந்து. ஏன்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸில் நம்ம கீழே இறங்கினாவே மெட்ரோ ஸ்டேஷன் தான். நாங்கள் இப்போ வந்து ட்ரெயினுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கைஸ். மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை பப்ளிக் பிளேசஸ்லேயும் வந்து உங்கள் ஃபோனோ இல்லை வந்து பேக்கோ எல்லாமே கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. என்னடா யூரோப் வந்துட்டுமே எல்லாமே வந்து சேஃபாக இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. எல்லா இடத்துலையும் வந்து திருட்டு இருக்குங்க. ஓகேங்களா? அதனால தாங்க இந்த மெட்ரோவாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ராம்பாக இருக்கட்டும், அந்த பிளேஸில் எல்லாமே என்னோடய மொபைல் அதுக்கப்புறமா வந்து கேமராவும் சரி நான் பேக்கில் வச்சுட்டேனே. பப்ளிக்கில் இருந்தாலும் நமக்கு வரும்போதோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணும்போது நமக்கு தெரியும். பட்டு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் போது ஒன்றும் பண்ண முடியாது. எடுத்துகிட்டு அடுத்த இடத்துக்கு ஓட்டிட்டாங்கன்னா நம்மளால் பின்னாடியும் ஓட முடியாது பாருங்கள். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் வந்தீங்கன்னா, யூரோப் தானே அலட்சியமாக இருந்தீங்கன்னா அவ்வளோதாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. போனதுக்கப்புறமா போச்சேன்னு தான் நம்ம உக்காரணுமே. ஸோ இங்கே யாரை காண்டாக்ட் பண்ணோம் என்ன பண்ணணும்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் பி கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட்டு நேராக தாங்க போக போகிறோம். அதுக்கப்புறமா இந்த வழி இருக்குங்களா, இந்த வழியில் தான் நம்ம இப்போ போக போகிறோமே. ஸோ அப்படியே நான் உங்களுக்கு இந்த பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி ஃபாஸ்ட்டாக வருது, போலீஸ் வண்டி வருது பாருங்கள். பிடிக்கிறதுக்கு போகிறாங்க போல். ஸோ வாங்க நான் அப்படியே நம்ம முன்னாடி நேராக போகலாம். ஸோ உங்களுக்கு நான் போகும்போதே சொல்கிறேன் என்னென்ன டீட்டெயில்னுட்டு. இங்கே இன்கேஸ் நீங்கள் ஸ்பெயின் வந்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே ரூம் எடுங்க. ஓகேங்களா? சிட்டி அவுட்டரில் வந்து ரூம் எடுக்காதீங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது அப்படின்ட்டு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்தாலுமே கூட உங்களுக்கு வந்து போயிட்டு வர டைமிங் வந்து ரொம்பவே வந்து டைம் எடுத்துக்குங்க. ஈவன் தோ மெட்ரோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா பஸ்ஸாக இருந்தாலுமே கூட நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் போகும்போது உங்களுக்கு வந்து ட்ரெயின் டிலே ஆனாலும் சரி, இல்லை பஸ்ஸு கிடைக்கலனாலும் சரி, அது எல்லாமே உங்களுக்கு வந்து கஷ்டமாக போயிடும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வர்றவங்க ரூம் எடுக்கிறவங்க சிட்டிக்குள்ளே எடுங்க. அதுவும் இல்லாமல் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சிட்டிக்குள்ளே. ஒரு 10 யூரோ 20 யூரோ அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. அப்படி இருந்தாலுமே வந்து போட்டுருங்க ரூமு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ரோடு ஒர்க் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? சைடில் அந்த பக்கம் ரோடு ஒர்க் போயிட்டுருக்கு. நாங்கள் முன்னாடி அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். சைடில் என்னென்ன கடை இருக்குது அப்படியே நாங்கள் சும்மா பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் நானும் அவரும். ஸோ அப்படியே பார்த்தாரு போல். ஒரு சின்ன ஷாப் ஒன்று பார்த்தோம், ஒரு சின்ன கிஃப்ட் ஷாப் மாதிரி பார்த்தோம், நல்லா இருந்தது. இந்த கண்ட்ரிக்கும் நம்ம கண்ட்ரிக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் பழமையான கோயில்கள் அந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த ஊரில் பார்த்தோன்னா நான் வந்து ரொம்பவே பழமையான பில்டிங்ஸ் எல்லாமே நிறைய பார்த்தேன். ஆர்கிடெக்சர் எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது ஒரு சின்ன ஷாப்பில் சின்ன கடையில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லைக் டிஷ்ஷஸ் வைஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்வீட்டு மேக்ஸிமம் அந்த மாதிரி தாங்க சாப்பிட்றாங்களே. ஸோ ஸ்நாக்ஸும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம இந்தியாவில் இதோட ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பார்சிலோனாவில் இப்போ வந்திருக்கிற இடம் எங்கன்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு அஃபிஷியல் ஆஃபீஸுங்க. ஓகேங்களா? இது கவர்மெண்ட் ஆஃபீஸு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடம் பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா அந்த உள்ளே போகும்போது இந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குங்க, நேரோவாக இருக்கும், பார்க்கவும் சூப்பராக இருக்கும். நான் அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன், சரிங்களா? ஸோ இங்கே இருந்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தோம். அதுக்கப்புறமா வந்து ஏன்னா இங்கே ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால இங்கே அட்மாஸ்பியரும் சூப்பராக இருந்தது. உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? இதுக்கப்புறமா வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்டும் இங்கே வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்லாம் வேறு நின்றுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து அப்படியே இது பண்ணோம்.
அங்கேருந்து நாங்கள் மூவ் ஆன் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போனோம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்ஸை பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. இதுக்கு இடையில வந்து கம்பியை முறுக்கி வச்ச மாதிரி இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் கம்பி கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பியை வந்து இங்கே கட்டி வச்சுருக்காங்க. எப்படி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம அலுமினியம் கம்பி இருக்குல்ல, ஸோ அதில் தாங்க இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பெருசாக எப்படி இருந்தால் இப்படி தாங்க இருக்குமே. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டு, அதுதாங்க இது. இந்த ஸ்ட்ரீட்ஸில் நாங்கள் 2 பேரும் உக்காந்துட்டோம். ரொம்ப நேரம் வந்து நடந்துகிட்டே இருந்ததால் 2 பேருமே உக்காந்துட்டோம். எவ்வளோ சின்ன குறுகலாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரீட்டு, இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரீட்டு. இப்போ வந்து இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வராங்க. ஸோ சும்மா ஒரு 5 மினிட்ஸ் உக்காரலாம் அப்படின்ட்டு நாங்கள் 2 பேருமே இங்கே உக்காந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து தான் நாங்கள் கிளம்பணுமே. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ஒரு ஸ்ட்ரீட்டு. ஸோ பார்க்க எல்லாமே அட்மாஸ்பியராக இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஸ்ட்ரீட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்கிற ஃபுட்டை வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணல. பட் நான் இந்தியன் ஃபுட் தான் டேஸ்ட் பண்ணேன் எங்கே போனாலுமே. எனக்கு அதுதாங்க பிடிக்கும். அதுக்கப்புறமா நாங்கள் இந்த ஒரு இடத்துக்கு வந்தோம். இது வந்து ஒரு காலனி, ஓகேங்களா. ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருந்தால் அந்த காலத்தில் எப்படி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருந்திருக்குமோ அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ தான் இதெல்லாமே வந்து ஷாப்ஸாக இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீடுங்க தான் இருந்திருக்கு. பொழுதுபோக்குக்காக என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸு அந்த மாதிரி எல்லாமே கெட் டுகெதர் ஈவினிங்கில் வந்து கேதர் ஆகிற பிளேஸ் மாதிரி இந்த இடம் இருந்ததுங்க. ஸோ நான் உங்களுக்கு அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறமா வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்டும் இங்கேருந்து எங்கே போனோம் அப்படின்னா ராம்ப்லா ஸ்ட்ரீட்டுன்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. அங்கே தான் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போக போகிறது. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் போகும்போது ட்ராயிங்ஸு இங்கே பார்த்தீங்களா, பெயிண்டிங் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட ஃபோட்டோஸும் வரைஞ்சி கொடுப்பாங்க இன்கேஸ் தேவை அப்படின்ட்டா. வாங்க பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னுட்டு. ஸோ அந்த லேடி பாருங்கள், வீடியோஸ் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஒரு சிலவங்க அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம அங்கே வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம். நமக்கு இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா ஒரு ரோடு, இது தாங்க லாஸ் ராம்ப்லா ஸ்ட்ரீட், ஓகேங்களா. 1700 இந்த ஸ்ட்ரீட் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த புல்ஸ் வந்து அடக்கிறது, இந்த மேட்சிங் பண்ணுறது எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்பவும் சூப்பராக அருமையாக இருக்குது. சாகரட்டா ஃபேமிலியோட ஃபோட்டோ இங்கே இருக்குது பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் கேரிகேச்சர் அந்த ஃபோட்டோஸ் வரைஞ்சி கொடுக்குற மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நம்ம பைசா கொடுத்தோம்னா நம்மளோட ஃபோட்டோஸை வந்து அவர் வரைஞ்சி கொடுப்பாங்க. அதுக்கு உண்டான ப்ரைஸ் அங்கே போட்டு வச்சுட்டு இருந்தாங்க, 15 யூரோ அந்த மாதிரி, ஓகேங்களா. இவங்களாமே ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்ட்டு. ஸோ இங்கே நான் இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ வரைஞ்சிக்கலாம். ஒரு சப்வே இருக்குது பார்த்தீங்களா, சப்வே நம்ம கிராஸ் பண்ணிட்டு தான் அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பக்கம் போகணுன்னா அதுதாங்க லாஸ் ராம்ப்லா ஸ்ட்ரீட்டு. இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து வித்தியாசமான நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும். ஸோ அது நான் உங்களுக்கு ஒன்றுனா காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஒரு விஷயத்த வந்து இப்போ அவர் ரெடி பண்ணிகிட்ருக்காரு, ஒரு ஈகிள் மாதிரி, ஓகேங்களா. அதுதான் மக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அவர் அங்கே அது ஸ்டாச்சு மாதிரி நிற்குவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஷாப் இருக்குது. இந்த ஷாப்பில் வந்து தேவையான பொருளுங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். லைக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறமா கீ செயின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ச்சு, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். கூட வந்து அவர் வந்து வாட்ச் வாங்கலாம் அப்படின்ட்டு சொன்னார். ஸோ நான் அதனால தான் இங்கே உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன். பட் அந்த வாட்சை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. 200 300 வாட்ச் எல்லாமே வந்து 1000 2000 இருக்குது. ஸோ நான் சொன்னால் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு. அந்த கடையை பார்த்துட்டு சடனாக வந்து ஒரு ஸ்டாச்சுவை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல லைவாக, அதுவும் இல்லாமல் யூரோப்ஸில். ஸோ அது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது.
அதுக்கப்புறமா அங்கே இருந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அவரோட மூமெண்ட் எல்லாமே பார்த்தேன். எப்படி இருக்கார் பாருங்கள். நம்ம விஜேபியில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பட் வேறு மாதிரி போஸ்டில் இருக்கார். அப்படியே ஸ்டாச்சு மாதிரி உக்காந்துட்டு இருக்கார் பாருங்கள். ஓ மை காட், நான் பொம்மை தான் நினச்சேன், பட் இது வந்து ரியலுங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமா வந்து இன்னொரு இன்சிடெண்ட்டும் நடந்தது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுவுமே வந்து நாங்கள் சடனாக தான் பார்த்தேன். அங்கே யாரோ வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருந்ததுன்னு நினச்சேன். ஆனால் அது ஒரு ஆள். ஓகேங்களா. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ என் ஃப்ரெண்டு சொல்கிறாரு அங்கே பாருங்கள் அப்படின்ட்டு. இவர் தாங்க நின்றுட்டுருக்கார் பார்த்தீங்களா, தெரியுதுங்களா. சடனாக காற்று அடித்ததால் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. காசு எல்லாமே கீழே விழுந்தது. ஸோ இவர் தாங்க கீழே விழுந்தது எல்லாமே அவர் இப்போ எடுத்து வச்சுட்டு இருக்கார் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து திரும்பிட்டு என்ன சொன்னாருன்னா, எப்படி இருக்கீங்க, ஹாய் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்கக்கிட்ட பேசிட்டு இன்னொரு இன்சிடெண்ட்டும் நடந்தது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு லேடி வந்து சேர் போட்டு ஒரு டெவில் கேரக்டரில் உக்காந்துட்டு இருந்தது. ஸோ அதை நான் உங்களுக்கு அப்படியே நான் காமிக்கிறேன் அதையுமே. ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்புனதுக்கு பக்கத்துலேயே அதுவும் இருந்தது. அதையும் பார்க்கும்போது சடனாக பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்தது. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதாங்க எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்டாச்சு அப்படியே உக்காந்துட்ருக்காங்க, ரொம்ப நேரமாக உக்காந்துட்ருக்காங்க. ஸோ அவங்களோட கியூஆர் கோட் ஸ்கேனர்லாம் இருந்தது. டேக் மீ அப்படின்ட்டுலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த ஹாலோவின் கெட்டப்பில் வந்து அப்படியே இருக்காங்க பாருங்கள். அதுவும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு ஆஃப்டர்நூன்லேருந்து கண்டினியூஸாக நைட்டு வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க போல். ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப க்யூரியஸாக இருந்தது. அதனால் வீடியோஸை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம யூரோப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு டிசேபிள் பர்சன் வந்து அங்கே பக்கத்தில் நின்று பார்க்குறாரு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பர்சனை பார்த்தோம் பார்த்தீங்களா, அவர் வந்து அங்கே ஸ்டாச்சுவாக அப்படியே பக்கத்தில் நின்றுட்டார். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் வந்தோம்னா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து ஓல்டு சிட்டியையும் நியூ சிட்டியுமே கனெக்ட் பண்ணுற ஒரு பிளேஸ் தாங்க. இது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்கும். ஓகேங்களா. இந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் தாங்க இது. இன்னொரு விஷயமும் நான் இந்த இடத்துல நான் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, நமக்கு முன்னாடி ஒரு ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்களா, இது தாங்க கிறிஸ்டோஃபர் கொலம்பஸோட ஸ்டாச்சுங்களாம். எனக்கு கேள்விப்பட்டும் போது ஒருவேளை கொலம்பஸ் வந்து இங்கே தான் பிறந்தாரோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட் ஆச்சு. இல்லைங்க, கொலம்பஸ் இந்த இடத்துக்குமே வேற வந்திருக்காரு. இந்த இடத்துல வந்துட்டு இந்த கண்ட்ரியில் இருக்கும்போது அந்த டைமில் இருந்த ஒரு ராணியை பார்த்து ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காரு. அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இவர் வந்து ஒரு புதிய கண்ட்ரியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இந்த ராணிக்கு அந்த டைமில் வந்து இசபெல் அப்படின்ட்டு ஒரு ராணி இருந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து கன்வே பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காரு. எனக்குமே ஒரு ஆச்சரியமாக இருந்தது, என்னடா கொலம்பஸ் வந்து இந்த இடத்துக்கும் வந்திருக்காரு, ஸோ நம்ம இங்கே இருக்குமே, ரொம்பவே வந்து பெருமையாக இருந்ததுங்க. ரொம்பவும் சூப்பர் எக்ஸைட்டடாக இருந்தது வேறு. ஸோ நம்ம இங்கேயும் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அவரோட கண்ட்ரி இதுதானா அப்படின்ட்டு நான் கேட்டேன். பட் இல்லை, அவர் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து இட்டாலி. அவர் ஒரு இட்டாலி நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் வந்து வந்ததுக்கு ஒரு நினைவு சின்னமாக வந்து இதை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதுதாங்க, அது ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனும் கூட. அதையும் நான் இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கொலம்பஸ் இந்த இடத்துக்கும் வந்திருக்காரு. ஸோ நமக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு நான் இன்னொரு பிளேஸு காமிக்கிறேன். என்னன்றதை நீங்கள் கேட்குறீங்க. இங்கே வந்து ஸ்பெயினுக்கு வந்தீங்கன்னா, அதுவும் இல்லாமல் எக்ஸ்பெஷலி பார்சிலோனா வந்தீங்கன்னா ஹெலிகாப்டர் டூர் கூட உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ அதோட டிஸ்பிளே, அதோட கவுண்டரு எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
நம்ம வந்து ஒரு 8000 அந்த மாதிரி பே பண்ணோம்னா ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹெலிகாப்டர் டூர் கூட ஸ்பெயினில் இருக்குது, எக்ஸ்பெஷலி இன் பார்சிலோனா. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. இதுதாங்க, இந்த இடத்துல தான் வந்து ஸ்பெயினில் ஸ்கை டூர் அப்படின்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஹெலிகாப்டர் டூர் அப்படின்ட்டு டிக்கெட்ஸ் ஃபார் சேல்ஸ் இயர் அப்படின்ட்டு. நாங்கள் போகும்போது வந்து க்ளோஸில் இருந்தது. இன்கேஸ் நீங்களும் வந்து ஹெலிகாப்டர் டூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னுட்டா ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் ஹெலிகாப்டர் டூரும் இங்கே விசிட் பண்ணலாம். இப்போ அந்த கொலம்பஸ் ஸ்டாச்சுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஹார்பர். இப்போ இது வந்து ஓல்டு ஹார்பர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஓல்டு ஹார்பரில் எவ்வளோ கப்பல் நின்றுட்டு இருக்கு பாருங்கள். இதே மாதிரி தான் மால்டாலையுமே நிறைய கப்பல் இருக்குது, ஆனால் ஏன் இருக்குதுன்னு எனக்கே தெரியல. எல்லாமே எடுத்து ஓட்டுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே நடந்து போகும்போது எனக்கு பாரிஸில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ஞாபகம் வருது. நான் எங்கே போனாலுமே இந்த மாதிரி வந்து பறவைங்க அதிகமாக இருக்கிற இடம், ஏதோ ஒரு இடம் வந்து மாட்டிக்கிறது, கண்ணுக்கு பட்டுருது. ஸோ நான் இங்கே பார்க்கும்போது இந்த ஒரு பாட்டி வந்து அந்த கடல் பறவைக்கு எல்லாமே வந்து தீனி போட்டுட்ருந்தாங்க. ப்ரெட்டு மாதிரி தான் இவங்களுக்கும் போட்டுருந்தாங்க. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கடல் பறவைங்க எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பார்க்கவும் சூப்பராக இருந்தது. ஸோ பறவைங்க வந்து அந்த பாட்டி எங்கெல்லாம் போகுது பின்னாடியே போனாங்க. அதுதான் உங்களுக்கு அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில். இப்போ அந்த பாட்டி வந்து ஆப்போசிட்டில் போயிட்டு நின்றுட்டு ஒரு பறவைக்கும் போட்டாங்க. போடும்போதே கேட்ச் பண்ணிட்டு போச்சு பார்த்தீங்களா? ஸோ எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் பறவைங்க, அந்த அளவுக்கு நல்லா இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க பார்க்கும்போது. அதுவும் இல்லாமல் அதோட சவுண்டு எஃபெக்ட் எல்லாமே வேறு லெவலுங்க இந்த இடத்துக்கு வரும்போது. ஏன்னு இன்னும் கொஞ்சம் நேரம் ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து அப்படியே நடந்து கண்டினியூஸாக நடந்து ஒரு இடமா பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு டைம் லிமிட்டும் கம்மி. இங்கே பாருங்கள், ஒரு பறவை வந்து கத்திட்டு அப்படியே முன்னாடி போகுது. ஓகேங்களா? அந்த பாட்டியும் வந்து ஒன்றா எடுத்து பேக்கு பிரித்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு போனோம். அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் மவுண்டன் அப்படின்ற ஒரு பிளேஸ் தாங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் இப்போ நாங்கள் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் எங்கே இருக்குதுன்னுட்டு பார்த்துட்ருக்கோமே, நியர்பையாக எங்கே இருக்குது அப்படின்ட்டு. சரி, நான் உங்களுக்கு போகிற வழியில் என்ன இருக்குதுன்ட்டு காமிக்கிறேன் பாருங்க. ரோடு எல்லாமே எவ்வளோ நீட் அண்ட் கிளியராக இருக்குது. ஒரு இடத்துல இப்போயும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்குது. அதே மாதிரி டஸ்ட்பின் எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு டஸ்ட்பினும் வந்து என்னென்ன கலரு, என்னென்ன சார்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து எதை போடணும் அப்படின்ற டீட்டெயில்ஸு எல்லாமே அதிலே மென்ஷன் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ போடுறவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அங்கே அவங்க கொண்டு போகிறவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே இருக்கும்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வேஸ்ட் கலெக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து பிளாஸ்டிக் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து ஆர்கானிக் வேஸ்ட்டுன்று அது ஒரு நாள் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வீடுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஆர்கானிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் வேஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே வந்து யூரோப்பில் கலெக்ட் பண்ணிவிட்டு போவாங்க. இன்கேஸ் பை மிஸ்டேக் நம்ம வந்து தப்பான டேட்டில் தப்பான வந்து வேஸ்ட்டை வச்சிட்டோம்னா யார் வைக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு வந்து ஃபைன் பண்ணுவாங்க. ஸோ வேஸ்ட்டை வைக்கும்போது கூட நம்ம கொஞ்சம் பார்த்து சேஃபாக தாங்க வைக்கணும். ஆப்போசிட்டில் ஒரு மெட்ரோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம இங்கே இறங்க போகிறோம். நான் இறங்கிட்டு நெக்ஸ்ட்டு பிளேஸில் உங்களுக்கு ரீச் ஆகிட்டு உங்களுக்கு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா எல்லா இடத்துக்கும் மெட்ரோக்குள்ளே போயிட்டு உள்ள ட்ரெயினுக்குள்ளே அவ்வளோ க்ரௌடாக இருக்குங்க. ஸோ வீடியோலாம் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் இல்லாமல் வீடியோ எடுக்கும்போது எவனையாச்சும் கேமரா எடுத்துகிட்டு போயிட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தாங்க ஒன்றுமே எடுக்கிறது இல்லைங்க உள்ளே. ஸோ இப்போ நான் உள்ளே வெளியே வந்துட்டேன் நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கு. இந்த ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரு பில்டிங் வந்து ரொம்பவே ஃபேமஸான பில்டிங். பட் இப்போ இல்லை,
இப்போ வந்து ஒரு மாலை தாங்க இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கு ஓகேங்களா. அதே மாதிரி ரெட் டவர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வெனிட்டியான் டவர். இது வந்து இட்டாலியில் இருக்கக்கூடியது ஒரு டவர் ஓகேங்களா. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான், அதோட ரெப்ளிகா தான் இது ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக இங்கே வந்து இட்டாலிக்கு பேஸஸில் இவங்க கட்டி வச்சுருக்காங்க. இட்டாலிக்கு போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு டவர் இருக்கும், அதோட ரிஃப்ளெக்ஷன் அதோட ரெப்ளிகா தான் இங்கே கட்டி வச்சுருக்காங்களே, ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு அப்படின்ட்டு சொல்லி. ஸோ இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 100 இயர்ஸ் ஓல்டு. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருந்த ஒரு பில்டிங்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு 100 இயர்ஸ் ஓல்டு தாங்க. இப்போ வந்திருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் மவுண்டைன். ஸோ அங்கே வந்து மேஜிக்கல் மவுண்டைன்னா மவுண்டைன் இருக்கும், ஸோ வாட்டர் வரும்போது கலர் கலராக லைட்டிங் எல்லாமே எரியுங்க. இந்த வெனிட்டியான் டவர் வந்து வெனிஸில் இருக்குங்க. நீங்கள் வெனிஸு போனாலும் இந்த மாதிரி ஒரு டவரை பார்க்கலாம். அங்கே என்னென்னா ஒரே ஒரு டவர் தான் இருக்கும், பட் இங்கே வந்து 2 வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம மேலே போயிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லைக் பார்சிலோனா ஃபுல்லாகவே தெரியுங்களாம், அந்தளவுக்கு ஹைட்டான டவர் தான் இது. ஸோ இங்கேருந்து நமக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் போகணுன்னா மேஜிக்கல் மவுண்டைன் இருக்குது. வாட்டர் மவுண்டைன் தான் ஓகேங்களா. ஆப்போசிட்டில் அந்த தண்ணி வடிஞ்சு இந்த பக்கம் எல்லாமே வரும், அது தான் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. சைடில் 2 பக்கமும் வந்து நடந்து போகிறதுக்கு உண்டான வழி. இங்கே பில்லர்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த பில்டிங்க்கு மேலே உட்காந்துக்குவாங்க. இந்த ஃபவுண்டனில் தண்ணி வரும், ப்ளஸ் வந்து கலர் லைட்ஸும் இருக்கும். ஸோ அது போடும்போது கொஞ்சம் கலர் கலராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பீட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாட்டர் டான்ஸிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பில்லர்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில், சரிங்களா. அப்படியே நான் வந்து மேலே போக போகிறேன். மேலே போகிறதுக்கு நம்ம இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது, சைடில் வந்து எஸ்கலேட்டர் இருக்குது, நம்ம அதில் கூட போகலாம். அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதாங்க, அப்படியே நாங்கள் 2 பேரும் இப்போ வந்து எஸ்கலேட்டரில் போக போகிறோம். அப்படியே சும்மா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு, ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் வியூவிலே எடுக்கிறதால நம்மளை யாரும் எடுக்க போகிறதில்ல, நம்ம தான் நமக்கு எடுத்துக்கணுன்ற மாதிரி நானே என்னை எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதிரிலாம் போகிறதே. என்னை யாரும் அங்கே எடுக்கிறதுக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் நான் நிறையா தனியாக இடத்துக்கும் போவேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது. எஸ்கலேட்டரில் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் போயிட்டு இருக்கோம். அவர் ஒரு பக்கம் ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவார், நான் வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். இது வந்து இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா மியூசியம்ங்க ஓகேங்களா. பட் இப்போ இது ஓப்பனில் இல்லை, மேலே ஒரு இன்சிடெண்ட் சம்பவம் இருக்குது, நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். அது என்ன சம்பவம்ன்ட்டு இல்லை, இந்த வீடியோவோட லாஸ்ட்லேயும் காமிக்கிறேன் ஓகேங்களா. அப்படியே நம்ம மேலே வந்தாச்சு. மேலே வந்ததுமே அந்த 4 தூண் எதுக்காக அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அநீதிக்கு எதிராக வந்து இந்த தூணை வந்து உருவாக்கியிருக்காங்க, நியாயம் கிடைக்கணும் எல்லாத்துக்கும் அப்படின்றதுக்காக. அடையாளம் சின்னமாகவும் இப்போ வந்து அந்த தூண் வந்து இருக்குது. இது எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1990 கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிவிட்டு வராங்களே. ஸோ இந்த பில்டிங் எல்லாமே பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது இந்த இடத்துல வந்து வாட்டர் ஃபால் எல்லாமே கொஞ்சம் முன்னாடி இருக்கும், பட் இப்போ எல்லாமே எதுவுமே இல்லை. நாங்களும் அதெல்லாமே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தோம், பட் இப்போதைக்கு அவங்க போடுற மாதிரியெல்லாம் தெரியலை. ஸோ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இங்கேருந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அந்த 4 பில்லர்ஸை காமிக்கிறேன் பாருங்கள். இதுதாங்க லீஸ் குவார்ட்டர் காலம் அப்படின்ட்டு. இந்த வீடியோவை நான் இப்போ முடிச்சுக்கிறேன். இதோட கண்டினியூவேஷன் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.